2014, 2019, 2024 இந்த 3 தேர்தல்களிலும் இந்திய தமிழகம் கட்சி வந்து போட்டியிடங்கள்ல கூட்டணி கட்சியினருக்கு சரியாவே வேலை செய்யல, அதனால மோசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்தல்கள்ல பெரும்பாலும் அங்க வச்சது ஏடி கூட்டணி தான். அப்ப அவர் சொன்ன குற்றச்சாட்டு அதிமுக புதிய தமிழகம் யாரு இல்ல, அவருடைய கருத்துல நம்ம என்னங்க பண்ணும். 10 வருஷத்துக்கு முந்தைய நிலத்துல கேட்டீங்கன்னா அவருடைய அனுபவங்கள் எதை சொன்னாலும் தெரியல. அவரிடமே கேட்டுக்கொள்ளும். இது ஒன்னே போதுங்க. ஆட்சி திறனற்ற, நிர்வாக திறமையற்ற, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாத மோசமான ஆட்சி என்பதற்கு இதுதான் சாட்சி. எவனால் யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பிள்ளைகளா பாதி எழுதிக்கிட்டு இருக்கு பரீட்சைகளை. இன்னும் இப்ப இருந்து பரீட்சை இல்லைன்னு சொன்னா கண்ணீர் மழுக வந்திருக்குன்னு நம்ம திண்டுக்கல் பேப்பர்ல தான் போட்டிருக்கீங்க. தர்மமே இருக்குதுன்னா நீங்க தான் கேட்கணும். இதெல்லாம் இது மோசமான ஆட்சிக்கு இது ஒரு உதாரணம். இன்னும் என்ன பாக்கி இருக்குன்னு பாத்துக்க. அதுல வரும்போது அந்த தேர்தலுக்குள்ள தெரியும். தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத சட்ட இதுல மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமா முடியும். அது நல்லபடியா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். பிஜேபி தானே எங்க கூட்டணி சார். யார் பண்ணாலும் எல்லாமே சாப்பாட்டுல கத்திரிக்காய் காயெல்லாம் வைக்கிற மாதிரிதான் அது. எங்களுக்கு தான் நம்ம கூட்டணிக்கு தான் வரும். அவங்க கூட்டினாலும் சரி, யாருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் பல அவங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க அவர் பேசி வர சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க நாங்க கூப்பிட்டுருப்போம். நாங்க நம்பி வருவாங்க, அவங்கள நம்பி வருவாங்க. பல பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதனால அவர் பிஜேபி கூட்டினாலும் எங்க கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லி அதிமுக தலைமையில எங்க கூட்டணிக்கு தான். கூட்டணியின் போது அவங்க தலைமையில தான் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே கட்சி இணைப்பு எல்லாமே. ஆனா இப்போ இந்த காலத்துல வந்து பிஜேபி தான் அதை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இப்போ தலைவர் வந்து இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பிறகாதுக்கு முந்தி பிறந்தவங்க ஜெயலலிதா அம்மா. ஏதோ ஒரு விஷயத்தில் கேள்விப்பட்டு சொல்றீங்க கூட்டணி. இப்போ நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வேற யாரும் இல்ல. சில முரண்படாத கூட்டணி கட்சி தலைவர் இருப்பாங்க. மத்திய அரசாங்கத்துல ஏதாவது ஒரு பதவி கேட்பாங்க, மத்திய அரசாங்கத்துல ஏதாவது கேட்பாங்க. அப்ப நீங்க அங்கேயே பேசிக்கன்னு சொல்லி முடிவு வந்து சாதகமா இந்த கூட்டணிக்கு வரும். அதனால பேசிக்கிறாங்க. தவிர இந்த கூட்டணி அமைத்தது எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் தான் போய் பேசி முடிச்சு அமித்ஷா வந்து இங்க அறிவித்தார். எங்கள் கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எங்கள் கூட்டணியின் தலைமை அதிமுக கழகம். இதை விட என்ன செய்ய சொல்றீங்க? தேர்தல் அறிவிக்கை எல்லாமே வந்து திமுகவுடைய காப்பி தான் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சிவசங்கர் காலையில இந்தியா வரைக்கும் அறிவிச்ச எல்லா அறிவிக்கை இனி வரக்கூடியது எல்லாமே இதுக்கு முன்னாடி திமுக அறிவிச்சதா வரப்போகுது. இந்தியா முழுவதுமே 1000 கட்சிகள் இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் அவங்க தேர்தலுக்கு நான் அதை செய்யணும் இதை செய்ய வைப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க முன்கூட்டி அறிவிக்கிறோம். போன தடவை 1500 ரூபா நாங்க சொன்னோம். ஒரு மகளிருக்கு 1500 ரூபா. அது அந்த தேர்தல் காலத்துல முதல்ல 1000 சொன்னது எடுப்பட்டு போச்சு திமுக. எங்களுக்கு அடிபட்டு போச்சு. 2000 தரோன்னு சொல்லியிருக்கோம். அதனாலதான் முந்திக்கிறோம். இதுக்கு வைத்து அடிச்சா நாங்க என்ன பண்றது? நீங்களும் அறிவிங்க, அவங்கள்ட்ட கேளுங்க தம்பி. இல்லையா நீ வேற என்னமோ நாடு அழிச்சு போய் கொடிய வாக்காளர்கள் வந்து 50% வரைக்கும் வந்து திமுக பெறும் சொல்லி ஐபிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் 50% திமுக தான் கூட்டணி பெறும் சொல்லி ஐபிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. இப்ப எங்கள் கூட்டணி மத்திய அரசாங்கம், மாநில இருக்கிற அமைப்புகள், எங்களுடைய தனிப்பட்ட சர்வேக்கள் எல்லாமே சொல்வது 60% மக்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்து விட்டார்கள். அனைத்து கூட்டணி எங்களோட தான். 60 பெருசா 50 பெருசா நீங்க பாத்துங்க.
என்னங்க எனக்கு ஒரு சவுண்டா சொல்லுங்க தம்பி. அவர் சொல்றாரு, நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்க அதுக்கு? பிஜேபி அகில இந்திய கட்சி அதிமுக தலைமையில நாங்க இயங்குறோம்னு சொல்லிட்டாங்க. அவர் பெரிய மனுஷன் சொன்ன நாங்க என்ன பண்றது? நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பேப்பர்ல அந்த ஒய்விசிஆர் மகன் அவரு என்ன ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட இவர் பேசியிருக்காரு விஜய். அப்ப அதுல வருகிற கருத்துக்கள் உண்மையா பொய்யான்னு தெரியாது. உனக்கு எதிரி திமுக தானே, அதை மட்டும் பேசு, மத்திய அரசாங்கத்துல ஏன் எதுக்குறேன்னு அவர் அனுபவத்துல சொல்றதா வந்திருக்கு. உண்மையா பொய்யான்னு தெரியாது. பதில் அதுலயே இருக்கு, பாத்துங்க. இப்ப ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் ஆட்சி அமைக்கிறப்ப முன்னாடி தேர்தல் வாக்குறுதியா டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும். என்னதுங்க? டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக கரெக்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தேர்தல் வாக்குறுதியும் அதிமுக முன்னாடி வாக்குறுதியில இருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் பதவியேற்க அடுத்து பாத்தீங்கன்னா படிப்படியாக உயர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த இடத்துல கொஞ்சமான தெரியல. வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் அறிக்கைகள் இது மாதிரி எதுவும்? அதாங்க எங்க அறிக்கை வரும்போது அது தெரியும். இப்ப நீங்க நாங்க எல்லாருமே டாஸ்மாக் கடை, மதுவிலக்கு, கஞ்சா, போதை இது இருக்கிறது பூரா சட்டப்படி இந்த கட்சியில் இந்த ஆட்சியில தான் இருக்கு. சின்ன சின்ன பையன்லாம் இப்ப நின்றுகிட்டு இருக்கான் கஞ்சாவை. யார்கிட்ட பேசுறது கூட படிக்கிற பிள்ளைகளை பூரா எடுத்து குடிச்சு வராங்க. 13 வயசு பிள்ளைகள் பூராமே இது கர்ப்பத்தடை இது பண்றாங்க. அதுக்கு என்ன பேருப்பா? இந்த கருத்தடை அந்த மாதிரி அநியாயமாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 5 வருஷத்துலதான் பகிரங்கமா அந்த இது கஞ்சா அப்படின்னு கெட்ட பொருள் வந்தது பூரா திமுக ஆட்சியில. அதனாலதான் அந்த விபத்து நடக்குது. அதனால இவங்க போய் சொல்லிட்டு படிப்படியா போன எங்க பார்த்தாலும் லைசன்ஸ் இல்லாம சத்து பொத்தெல்லாம் விற்கிறாங்க. 10 மணியோட கடை மூடணும். 10, 12 விடிய போனாலும் சரக்கு வாங்கலாம். நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரிதான் கள்ள சீட்டு, இது லாட்டரி சீட்டு எங்க வேணாலும் விற்கலாம். அதுலதான் அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் பெரிய கோடி சொன்னாய் கட்சி நடத்துறாங்க. பாத்துங்க. 50 வருஷத்துக்கு மேல அனுபவம் செஞ்ச செங்கோட்டையன் இவர் பார்த்து நேற்று பேட்டி கொடுக்கும்போது விஜய்க்கு புரட்சி தலைவரின் ஒரு பட்டம் சொல்லியிருந்தார். அதை பத்தி நீங்க என்ன? அதை பத்தி நான் கண்ணீர் விடத்தான் வேண்டும். எங்களோட இருந்த ஒரு பெரிய மனிதர் இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டாங்க. பிரச்சனை. நீங்க எனக்கு ஒரு தகுதி, திரு அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு தகுதி, எல்லாத்துக்கும் ஒரு இருக்குங்க. அவரு எல்லாரும் சின்ன சின்ன தாளத்துல அடிப்பாங்க. பெரிய தாம்பாள தட்டு அடிக்கிற டம்பு இந்த இதுல சர்ச்சில் அடிப்பாங்கல்ல, பெரிய பெரிய படிக்கட்டு, அதுல எடுத்து அடிக்கிறாரு. அப்பவும் அவருக்கு 4ஆவது தான் உட்கார வச்சிருக்காங்க. எங்களது முதலிடம் அவருக்கு. நிலைமையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறோம். எங்களுக்கு நிலை அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தேவையில்லாத அவருடைய நிலையை தாழ்ந்து விட்டது. நீங்க சொல்றபடி அவர் நிலை தாழ்ந்து விட்டது. அவர் இப்படி சொல்லக்கூடாது.